الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم: المهدي من ولد الحسن. وفي مقام آخر: يملأ الأرض قطعا وعدلا كما ملئت ظلما وجوزا، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீனாக இருக்கட்டும், துன்யாவாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எந்த ரூபத்தில் மனிதனை பிரச்சனைகள் ஆட்கொள்ளப் போகிறது என்பதை தெரியாத நிலையிலேயே இன்றைக்கு மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல பல கருத்துக்களின் மூலமாக ஈமானை மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நல்ல தோற்றத்திலும் சரி, நல்ல பேச்சு நயத்திலும் சரி, நல்ல உருவத்திலும் சரி பேசி மக்களை தன்வயப்படுத்தி அதன் மூலம் உலகத்தினுடைய நாட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய கூட்டம் இன்று நேற்றல்ல, பெருமானாரினுடைய காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வருவதற்குரிய நிறைய அடையாளங்களை பட்டியலிட்டு சொல்லுவார்கள். அந்த அடையாளங்களில் சில விஷயங்களை தனக்கு சாதகமாக சொல்லிக்கொண்டு, சில நல்ல தோற்றத்தை அமைத்துக் கொண்டு, 4 வார்த்தைகளின் மூலமாக மக்களை தன் வசப்படுத்தி இழுத்து கொண்டு செல்லக்கூடிய நபர்களும் அதிகமாக வரலாற்று ரீதியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒன்றுதான் கியாமத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் மஹ்தி அலை நபியின் மஹ்தி இமாமின் வருகை. மஹ்தி என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? எதற்காக வேண்டி அல்லாஹ் மஹ்தி இமாமை கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அனுப்ப வேண்டும்? குர்ஆனும் ஹதீஸில் இது பற்றி கூறப்பட்டிருக்கிறதா? அப்படியே ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அடையாளங்களில் மஹ்தி இமாம் என்பவர் யார்? தன்னை மஹ்தி என்று பொய்யராக வாதிட்ட நபர்கள் வரலாற்றில் யார் யார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டால் மாத்திரமே இப்பொழுது இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தோற்றத்தில் அழகான தோற்றத்தில் ஒரு நல்ல கருத்தை ஒன்றை சொன்னாலும் அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் போகக்கூடிய மக்களின் கூட்டங்கள் ஏராளம். ஏனென்றால் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய நிலை புரியவில்லை. ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் சமுதாயத்திற்குள் ஊடுருவுகிறது என்று சொன்னால் உடனே தன்னுடைய இயல்பான தோற்றத்தை அது வெளிப்படுத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் புகுத்தி அதற்கு பிறகு தன்னுடைய நச்சு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கும்.
அந்த தோற்றத்தின் வழியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மஹ்தி என்ற ஒரு இமாம் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார். அவரின் மூலமாக நிறைய குழப்பங்கள் நிற்பாட்டப்படும். மஹ்தி இமாமின் வருகைக்கு பிறகுதான் அல்லாஹ் உலகத்தை சுபிட்சமான ஆட்சியாக மாற்றுவான் என்பதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி இமாமினுடைய ஒரு 10 அடையாளங்களை சொல்லிவிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த 10 அடையாளங்களின் மூலமாக மஹ்தி என்பவர் நிரூபணமாக்கப்பட்டால் கயாமத் வரப்போகிறது என்பதற்கு அடையாளம். அப்ப வரலாற்று ரீதியாக இந்த 10 அடையாளங்களை வைத்துக்கொண்டு தன்னை மிகப்பெரிய மஹ்தி இமாம் என்று வாதிட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமீபத்திலே பாகிஸ்தானில் முஹம்மத் பின் காசிம் பின் அப்துல் கரீம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை மஹ்தி என்று வாதிட்டான். தன்னை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட மஹ்தி இமாம் நான் தான், எனக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்று நேற்றல்ல, சமீபத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது சில சாதாரண அற்ப உலகத்திற்காக வேண்டி ஆசைப்பட்டு நானும் மஹ்தியாக வந்துவிடலாம் என்று சொன்னாலும் இன்னும் சில மக்கள் இதை நம்பிக்கொண்டு செல்வது மிகப்பெரிய அவலம். அப்ப தீனுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஹ்தி என்றால் யார், எப்படிப்பட்டவர்? முதல் வார்த்தை அந்த மஹ்தி என்பதற்கு மிக முக்கியமான அர்த்தம் என்னவென்றால் நேர்வழி கொடுக்கப்பட்டவர், நேர்வழி அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தத்தை குறிக்கும் மஹ்தி. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இடங்களில் இந்த மஹ்தியை பற்றி வந்திருப்பதனால் உலகத்தை நாடக்கூடிய பல நபர்கள் தன்னை மஹ்தியாக அறிமுகப்படுத்தி கொண்டு சென்றது வரலாற்றில் அதிகமாக இருக்கிறது. முதலாவது முஹ்தார் அல் ஹலஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவன் பெருமானாருடைய காலத்திற்கு அடுத்து ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டிலே தன்னை மஹ்தி என்று ஆரம்பித்தான். காலப்போக்கிலே அவன் பேசியது பொய் என்பது நிரூபணமானது. இரண்டாவது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் அதற்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒருவன் முஹம்மத் பின் அப்துல்லா அவருடைய வம்சத்தை சார்ந்த ஒருவன் தன்னை மஹ்தி என்று வாதிட்டான். மக்கள் காலப்போக்கில் அவனை பொய்ப்பித்தார்கள். அதற்கு அடுத்து மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த ஒருவன் உபைதுல்லா என்று சொல்லி நான் தான் நபி அவர்கள் குறிப்பிட்ட மஹ்தி, நான் தான் குழப்பங்களை அழிக்க வந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவன் மரணத்தினுடைய இறுதி நேரத்தில் புரிந்து கொண்டார்கள் மக்கள், இவன் மஹ்தி அல்ல, இவன் ஒரு பொய்யன். மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி எல்லா காலகட்டத்திலும் குழப்பங்களை அல்லாஹ் தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தான். தன் மஹ்தி என்று வாதிட்டவன் கூட இல்லை, நபியவர்கள் வாழும் காலத்திலே தன்னை நபி என்று வாதிட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கிடக்கிறார்கள். மௌத்தாகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவன் முஹம்மதை போலவே எனக்கும் வானத்திலிருந்து வகை வருகிறது, நானும் முஹம்மதை போலவே குர்ஆனினுடைய வசனங்களை சொல்ல முடியும் என்று தன்னை நபி என்று வாதிட்டான். நபிகளார் வாழ்ந்து கொண்டு பெருமானாரை பார்த்த மக்களில் சிலர் அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டு சென்றார்களே. முஹம்மத் சற்று கடுமையான சட்டங்களை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மார்க்கத்தை லேசாக்கி தருகிறேன். முஹம்மத் 5 வேளை தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆஃபராக 2 வேளை தொழுந்தால் போதும் என்று சொல்லுகிறேன். முஹம்மது ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், முஸ்லிம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, எனது மார்க்கத்தில் ஜக்காத்திற்கு ஆஃபர். இப்படியாக ஆஃபர்களை நம்பி ஓடக்கூடிய கூட்டத்தை போல பெருமானாரினுடைய காலத்திலும் முசைலமா தன்னை நபி என்று வாதிட்டான். கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள், முசைலமா சொன்ன பொய்யை நம்பி மாத்திரம் அந்த நேரத்தில் சுமார் 70,000 மக்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கவே. இஸ்லாத்தை விட்டும் 70,000 நபர்கள். முசைலமா பொய்யன் பேசிய வார்த்தையை நம்பி தனது ஈமானை தொலைத்த மக்கள் 70,000 பேர். நபி அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்த அந்த குழப்பங்கள்,
உள்ளத்தில் இருந்த ஈமானை பறிப்பதற்காக வேண்டி, உலக ஆதாயத்தை நம்பி தான் எதையாவது சொல்லி மக்கள் தன் பின்னால் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பொய்யர்கள் முயற்சி செய்து கொண்டே வருகிறார்கள். அதனுடைய பட்டியலில் 4வது ஒருவன் தன்னை மஹ்தி இமாம் என்று வாதிட்டான். அவன் பெயர் முஹம்மது பின் துமர், மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவன். வரலாற்றில் தொடர்ந்து எழுதுறாங்க. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு. அதற்கு அடுத்து முஹம்மது அஹமத் அஸ்-சுதானி என்று சொல்லக்கூடியவன் 1881ஆம் ஆண்டு தன்னை மஹ்தி என்று வாதிட ஆரம்பித்தான். செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு குவிய ஆரம்பித்தது. மக்கள் அவனை தரிசித்து வர ஆரம்பிக்கிறார்கள். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம். என்ன விளக்கம் தெரியுமா? குழந்தைகளுக்கு பருவத்திலிருந்தே மார்க்க கல்வியை நாம் கொடுத்து வளர்க்கும் பொழுது விவரமாகி கொள்ளுகிறார்கள். இவன் பொய்யன் என்று தப்பித்து விடுகிறார்கள். மார்க்க கல்வி கொடுக்கப்படாதவர்கள் தோற்றத்தில் அழகை பார்த்து, நீளமான தாடிகளை பார்த்து, அழகான உருவங்களை பார்த்து அவன் சொல்லக்கூடிய பொய்களையும் நம்பி தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய கூட்டங்கள் அந்த நேரத்திலும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறதே. சொன்னான். அடுத்து 6வது ஒருவன் மிர்சா குலாம் என்று சொல்லக்கூடியவன் இந்திய நாட்டை சேர்ந்தவன், காதியானினுடைய பகுதியை சேர்ந்தவன், அஹ்மதியா காதியானி என்று சொல்லக்கூடியவன். இவர்கள் ஒரு தனி மதத்தையே உருவாக்கிவிட்டார். எதையும் இவன் விட்டுவிடவில்லை. மஹ்தி என்று சொல்லிவிட்டான், தன்னை நபி என்று சொல்லிவிட்டான். ஒரு படி மேலே போய் தன்னை அல்லாஹ் என்றே சொன்னவன் முஹம்மது பின் மிர்சா குலாம் காதியானி. எதையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அந்த காதியானி அஹ்மதியா என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். உலகத்தினுடைய சவுதியினுடைய மார்க்க தீர்ப்பு இது. அதற்கு அடுத்து 1979ஆம் ஆண்டு முஹம்மது பின் அப்துல்லா அல் கர்தானி என்று சொல்லக்கூடியவன், இவனும் தன்னை மஹ்தி என்று வாதிட்டான். அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய தாக்குதலினால் இவன் கொல்லப்பட்டான். தொடர்ந்து எழுதுகிறார்கள். அல் அஹ்மத் அல் ஹசன் யமான் ஈராக் நாட்டைச் சேர்ந்தவன் தன்னை மஹ்தி என்று. இப்படியாக நபியவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து தன்னை மஹ்தி என்று வாதிட்டவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எதற்காக வேண்டி இவர்கள் வாதிடுகிறார்கள்? ஏன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலகட்டம் வரும், அந்த நேரத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை நீக்கக்கூடியவர் மஹ்தியாக இருப்பார். அல்லாஹ்வினால் நேர்வழி கொடுக்கப்பட்டவர். அப்ப 10 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 10 அடையாளங்கள் யாரிடத்தில் ஒத்து போகிறதோ அவர்தான் உண்மையான மஹ்தி என்று நமக்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது விளங்க வேண்டும், ஒருவருக்கு பிறக்கும் பொழுதே அவருக்கு மஹ்தி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்காது. அவருக்கு பிறக்கும் பொழுதே முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மஹ்தி என்று நேர்வழி அளிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் என்பது அது ஒரு பட்டம் தானே தவிர அது ஒரு பேர் அல்ல. சிந்தனையில் வைக்க வேண்டும். மஹ்தி என்பவருக்கு பிறக்கும் பொழுதே முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யுவாத்திஉ இஸ்மஹு இஸ்மி, அந்த மஹ்தி இமாமினுடைய பெயர் எனது பெயருக்கு ஒத்திருக்கும். அடுத்து சொல்றாங்க, வ இஸ்மு அபீஹி வ இஸ்மு அபி, அந்த நபருடைய தந்தையின் பெயர் எனது தந்தையின் பெயருக்கு ஒத்து இருக்கும். அவர்தான், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்தான் இமாம் மஹ்தி. முஹம்மது பின் அப்துல்லா என்ற அவருடைய பெயரும் ஒத்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். அது இல்லாம மாற்றமாக தன்னை யாரெல்லாம் மஹ்தி என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பொய்யர்கள். நபி அவர்கள் 2வது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் மஹ்திய லா யத்தஇ நஃப்ஸா, ஒருவன் மஹ்தி என்று சொல்லிவிட்டால் அவன் தன்னைத்தானே மஹ்தி என்று சொல்லிக்கொண்டு சுற்றி திரிய மாட்டான். நான் மஹ்தி என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான். வைன்னமா யுபாதி பைஅத இலா பைஅதிஹி வைன்னமா லா யுபாஇ இலா பைஅதி, மக்களை தன்னிடத்தில் வந்து பைஅத் செய்யும்படி அவன் அழைப்பும் கொடுக்க மாட்டான். அப்ப மஹ்தியை அல்லாஹ் ஒருவனை மஹ்தியாக ஆக்கி இருக்கிறான், மஹ்தி இமாமாக அல்லாஹ் ஒருவரை ஆக்கி இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன? தன்னிடத்தில் வந்து பைஅத் செய்யுங்கள், தன்னிடத்தில் வந்து கோரி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அவர் யாருக்கும்
அழைப்பு கொடுக்க மாட்டார். அடுத்து சொல்றாங்க விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வைன்னமா யுபாயிஉன் நாஸு இலா முக்ரஹின், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவரிடத்தில் மக்கள் எல்லாம் சென்று பையத் செய்வார்கள். நீங்க தான் மஹ்தி, அல்லாஹ் உங்களை அனுப்பி இருக்கிறான் என்று அவர்கள் மக்கள் நிர்பந்தமாக அவரிடத்தில் பையத் செய்வார்கள். அபுதாபிது வந்திருக்கிறது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்த நேரத்திலே இந்த மஹ்தி என்று சொல்லக்கூடிய நபர் நிர்பந்தமான நிலையில் மக்கள் அவரிடத்தில் பையச் செய்வதனால் அவர் பயந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறானே என்று அஞ்சிக் கொண்டு மதீனா நகரத்திலிருந்து மக்காவை நோக்கி விரைந்து ஓடுவார். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முக்கியமான அடையாளங்கள் மஹ்தி இமாமின் வருகை. அந்த மஹ்தி இமாமினுடைய வருகையில் முதல் அடையாளம் பெருமானாருடைய பெயரோடு அவருடைய பெயர் ஒத்திருக்கும், அவருடைய தந்தையின் பெயரோடு நபிகளாருடைய தந்தையின் பெயர் ஒத்திருக்கும் முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், மக்கள் அவரிடத்தில் நிர்பந்தமான நிலையில் பையச் செய்வார்கள். மூன்றாவது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு மின் அஹ்லி பைத்தி வ அஹ்லில் ஹஸன், அவர் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய வம்சவழியிலிருந்து பிறந்திருப்பார், அவர்தான் இமாம் மஹ்தியாக அனுப்பப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் மஹ்தியு மின் உல்தில் ஹஸன், மஹ்தி இருக்கிறாரே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சவழியிலிருந்து அவர் பிறந்திருப்பார். அடுத்து நான்காவது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த மஹ்தியினுடைய நெற்றி நீளமாக இருக்கும், மூக்கு கூர்மையாக இருக்கும். பெருமானார் இந்த முக அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஹதீஸ் அபூதாபிதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஜ்தருல் ஜிபஹா வ அகன்னுல் அன்ஃப், இந்த மஹ்தியினுடைய நெற்றி நீளமாக இருக்கும், அவருடைய மூக்கு கூர்மையானதாக இருக்கும். அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்தான் உண்மையான மஹ்தி. அல்லாஹ் அவரை மஹ்தியாக அனுப்பப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகிறார்கள், மஹ்தி இமாமினுடைய வருகையின் போது முழு உலகமும் குழப்பத்தால் பீடப்பட்டிருக்கும், எங்கு சென்றாலும் பாவங்கள் அதிகமாக இருக்கும், மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் தான் இமாம் மஹ்தியை அல்லாஹ் அனுப்பி வைப்பான், மஹ்தியாக அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்வான். அபூதாவுது வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, யகூனுல் இக்திலாஃப் இன்தல் மஹ்தி இன்தல் மௌத் அல் ஹலீஃபா, மஹ்தி இமாமினுடைய வருகையின் போது ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் மௌத்தாகி இருப்பார். அந்த நேரத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் வெடித்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இமாம் மஹ்தியை அனுப்பி வைப்பான் என்பதாக ஹதீஸிலே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆறாவது மிக முக்கியமான அடையாளங்கள், உலகத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் குழப்பங்களும் பாவங்களும் அனாச்சாரங்களும் அதிகமாகும். எப்பொழுது அனாச்சாரங்கள் அதிகமாகிறதோ, வட்டிகள் அதிகமாகிறதோ, விபச்சாரங்கள் அதிகமாகிறதோ, இந்த நேரத்தில் உலகத்தினுடைய இறுதி நாளை அல்லாஹ் தேர்வு செய்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு நபரை மஹ்தியாகவும் தேர்வு செய்து அனுப்பிவிடுவான். ஹதீஸ்லே வருகிறது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யம்லஉல் அர்து கித்அன் வ அத்லா, அந்த நேரத்திலே மஹ்தி இமாமினுடைய வருகையின் போது நீதத்தால் அவர் பூமியை நிரப்புவார், நம்பிக்கையால் அவர் பூமியை நிரப்புவார். எப்படி? கமா முலிஅத்தில் அர்து ظுல்மன் வ ஜூஸா, அதற்கு முன்னால் பாவங்கள் நிரம்பி இருக்கும், அனாச்சாரங்கள் பூமியில் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் பூமியினுடைய உலகத்தினுடைய இறுதி நாளாக, இறுதி அடையாளமாக மஹ்தி என்ற ஒரு நபரை அல்லாஹ் தேர்வு செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவது அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக ஏழாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக, ஒரு மிகப்பெரிய செல்வத்தை அடைந்து கொள்வதற்காக 3 நபர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள். அந்த நேரத்தில்
அல்லாஹ் ஒரு நபரை மஹ்தியாக தேர்வு செய்து அனுப்புவான். கிதாபுகள்ல வருகிறது. அந்த நேரத்தில் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யக்தத்தில் இந்த கன்ஸிஹிம் ஸலாஸன், 3 ஆட்சியாளர்கள், 3 நபர்கள் ஒரு பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள், தங்களுக்கு மத்தியில் போர் செய்து கொள்ளுவார்கள். குல்லுஹும் இப்னு மலிக், அந்த 3 நபர்களும் அரசர்களுடைய பிள்ளைகள். புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது இறுதி அடையாளமாக மஹ்தி இமாமினுடைய வருகையின் போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் எப்படி வருவார் தெரியுமா? அந்த நேரத்திலே 3 அரசர்களுடைய பிள்ளைகள் பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள். சும்மலா யஸிலு இலா வாஹிதின் மின்ஹும், நபி அவர்கள் சொல்றாங்க, 3 பேரும் அந்த பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்களே, இந்த 3ல ஒருத்தவருக்கு கூட அந்த பொக்கிஷம் என்பது கிடைக்காது. விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, அந்த பொக்கிஷம் என்றால் என்ன என்றால், ஒரு சில சாரார் சொல்லுகிறார்கள், அது மக்காவினுடைய ஆட்சி, சவுதியினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக 3 மன்னர்களுடைய குழந்தைகள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நேரம் என்பதாகவும் இன்னும் சில விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், அது வேற ஒன்றும் இல்லை, மக்காவினுடைய பூமி பகுதியில் அல்லாஹ் மிகப்பெரிய தங்கத்தினுடைய சுரங்கத்தை வைத்திருக்கிறான், அதை எடுத்துக் கொள்வதற்காக 3 மன்னர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள் என்பதாக இன்னொரு சில சாராரும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இதுவோ இந்த பொக்கிஷத்தை அடைந்து கொள்ள 3 மன்னர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள். இந்த 3 நபர்களில் யாருக்கும் இந்த பொக்கிஷம் கையில் சேராது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு நபரை மஹ்தியாக தேர்வு செய்வான், அவரே ஆட்சியாளராக நியமிக்கப்படுவார், அவருக்கு கீழ் இந்த பொக்கிஷம் சென்று சேரும் என்பதாக நபி அவர்கள் 7வது அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். மஹ்தி என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வினால் நேர்வழி கொடுக்கப்பட்டவர், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர், இரையச்சம் உடையவர். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. அடுத்ததாக 8வது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மக்காவிற்கு சென்ற மஹ்தி இமாம் மக்காமி இப்ராஹிம், ருக்னுல் யமான் என்ற 2 மூலைகளுக்கு இடையில, காபாவினுடைய ஒரு மூலை ருக்னே யமான், இன்னொரு பகுதி மக்காமே இப்ராஹிம், அந்த 2 பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்திலிருந்து மக்களுக்கு மத்தியில் அவர் தன்னை மஹ்தி என்று பிரகடனப்படுத்துவார். மக்காவிலிருந்து தன்னை மஹ்தி என்று அல்லாஹ்வினால் அறிவிப்பு செய்யப்படும். முஸ்னத் அஹ்மதி என்ற ஒரு கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது, யுபாயிஉ லிரஜுலின் பைனர் ருக்னுல் யமானி வல் மகாம், அந்த மஹ்தி என்ற இமாம் வந்துவிட்டால் காபாவினுடைய ருக்னு யமான் என்ற மூலைக்கும் மகாமே இப்ராஹிம் என்ற இடைப்பட்ட இடத்திலிருந்து மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் முசாஹபா செய்வார்கள், அவரிடத்தில் பையத் செய்து கொள்ளுவார்கள். இவர்தான் மஹ்தி என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும். இன்னொரு சில கிதாபுகள்ல வருது, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலை தன்னுடைய தذ்கிரா என்ற கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள், வானத்திலிருந்து ஒரு அசரீர் ஒன்று சப்தம் ஏற்படும். அந்த நேரத்தில் அந்த சப்தத்தை மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுவார்கள். ஹாதா மஹ்தியுன் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த் பாயிஉ, வானத்திலிருந்து இந்த சப்தம் வருமா, ஹாதா மஹ்தியுன், இவர்தான் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட மஹ்தி இமாம், ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி, பாயிஉ, இவரிடத்தில் நீங்கள் பையத் செய்து கொள்ளுங்கள், முசாஹபாவை செய்து கொள்ளுங்கள் என்பதாக வானத்திலிருந்து சப்தம் வரும். விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, அந்த வானத்திலிருந்து ஏற்படக்கூடிய சப்தத்தை மக்காவாசிகள் முழுவதும் தெரிந்து கொள்ளுவார்கள் என்பதாக ஒரு சாரார் சொல்றாங்க. மக்காவாசிகள் முழுவதும் வானத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அசரீரி சப்தத்தை புரிந்து கொள்ளுவார்கள். இன்னொரு சாரார் சொல்றாங்க, இல்லை இல்லை, முழு உலகமும் புரிந்து கொள்ளும், முழு உலகத்தினுடைய மக்களும் தெரிந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு சாதாரணமாக பார்க்கிறோமா இல்லையா,
பலஸ்தீனில் நேற்று என்ன விஷயம் நடந்தது என்று இன்றைக்கு நமக்கு அப்டேட் வந்துடுது. அமெரிக்காவில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இன்றைக்கு நமக்கு தெரிந்து விடுகிறது. இஸ்ரேலில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தால் நமக்கு அப்டேட் செய்தியாக வந்து விடுகிறது. ஈரான் யமனிலே ஒரு சின்ன செய்தி ஏற்பட்டாலும் இங்கு நமக்கு தெரிந்து கொள்கிறோமே. விரிவுரையாளர்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய அசரீரி சப்தத்தை மக்காவாசிகள் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தெரிந்து கொள்ளுவார்கள். மஹ்தி இமாம் வந்துவிட்டார், மஹ்தி இமாம் வந்துவிட்டார். மக்காவில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இவர் பையச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தெரிந்து கொள்ளுவார்கள். அது அப்பொழுதிலிருந்து கியாமத்தினுடைய ஆரம்பமாக போகிறது என்பதற்கு அடையாளமாக நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மஹ்தி இமாம் என்பவர் இரையச்சம் உடையவராக இருப்பார். அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவராக, தன்னை அல்லாஹோடு நெருக்கமாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு மின் அஹ்லில் பைத், அவர் எனது வம்சவழியை சார்ந்தவர், அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் என்பதாக நபி அவர்கள் 9வது அடையாளமாக சொல்லிவிட்டு 10வது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஹ்தி இமாமினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அலா உபஷ்ஷிருக்கும் பில் மஹ்தி, நபி அவர்கள் சொல்றாங்க, மஹ்தி என்ற ஒரு நபரை பற்றி உங்களுக்கு நான் செய்தி சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், யுபஅது அலா இக்திலாஃபின் நாஸி வஸ்ஸலாஸில், கடைசி காலத்தில் அவர் அல்லாஹ் மனிதர்களிலிருந்து ஒரு நபரை அல்லாஹ் தேர்வு செய்வான். தேர்வு செய்து அந்த எப்படிப்பட்ட நேரத்தில் அனுப்பி வைப்பான் தெரியுமா? அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொண்டு கருத்து வேறுபாடு நிறைந்த பூமியாக காணப்படும். எங்கு சென்றாலும் போர்களினுடைய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் அது மாத்திரமல்ல, வஸ்ஸலாஸில், நிலநடுக்கங்கள் மிகுதியாக காணப்படும். எங்கு சென்றாலும் நிலநடுக்கத்தினுடைய செய்திகள், தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொள்ளக்கூடிய போரினுடைய செய்திகள், தங்களுடைய நாட்டின் எல்லையை வளர்த்துக் கொள்வதற்காக, பெரிதாக்கிக் கொள்ளுவதற்காக தேவையற்ற போர்கள், பசியினுடைய செய்திகள் மக்கள் சாதாரணமாக கேள்விப்படுவார்கள். இந்த குழப்பமான காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு நபரை தேர்வு செய்வான். அவரின் பெயர்தான் மஹ்தி. அலா உபஷ்ஷிருக்கும், நீங்கள் இந்த மஹ்தியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 அடையாளங்களை சொல்லி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த 10 அடையாளங்கள் யாரிடத்தில் ஒத்துப்போகிறதோ அவர்தான் மஹ்தியாக தேர்வு செய்யப்படுவார் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தொடர்ந்து கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. அது அல்லாத சமீபத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பவாதிகள் தன்னையும் மஹ்தியாக வரலாம், வாய்ப்பிருக்கிறது, அல்லாஹ் நாடினால் வரலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் குர்ஆன் இதனை மறுக்கிறது, ஹதீஸ் இதை மறுக்கிறது. நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு தோற்றத்தை பார்த்து, அழகிய வார்த்தைகளை பார்த்து கவர்ந்து தனது ஈமானை இழந்து விடாமல் உறுதியான கல்வியுடைய பிள்ளைகளாக நாமும் கல்வி தெளிவு பெற வேண்டும். குழந்தைகளுக்கும் இது சம்பந்தமான விழிப்புணர்ச்சியை ஊட்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நவீன குழப்பங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய இளஞ்சமுதாயங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொடர்ந்து நேரான பாதையில் பயணிப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வழியை பற்றி பிடித்து கொண்டு நேரான பாதை சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.